இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸுங்க அது வலிப்பு. வலிப்பு வர்றதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை லிவர் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாட்டினா கர்ப்பப்பை இஷ்யூவாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட்டு இவளை தூக்கிட்டு அவங்க யார் இன்ஃபார்ம் பண்ணாரோ அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாங்க. பட் இவளுக்கு அந்த டயக்னாசிஸ் பண்ணுற டைம் கூட இவளுக்கு இல்லைங்க. ஸோ அவள் இறந்துட்டா. டயக்னாசிஸ்னால் என்ன அப்படின்னா பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, ஸ்டொமக்கில் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பிரச்சனைங்கிறத ஃபைன் பண்ணால் தான் அதுக்குரிய மருத்துவமே பார்க்க முடியும். பட் அந்த டைம் கூட இவ கொடுக்கல. ஸோ இறந்துட்டா. இது ஒரு 6 மணிக்கு நடந்துச்சு. நான் 8 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனேன். இங்கே ரிசல்ட்டெல்லாம் போய் முடிச்சுட்டு போய் பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துட்டோங்க. மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா இன்னும் பாடி விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நைட்டே அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரெண்ட்டை கொடுத்து விட்டேன், போய் அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு. இதில் நம்ம தத்தனரி சுடுகாட்டில் அங்கே போய் அடக்கம் பண்ணியாச்சுங்க. பால், மண், மஞ்சப்பொடி எதுவுமே வாங்கலை. அதுக்குள்ளே நேரமும் இல்லைங்க. 1 மணி ஆயிடுச்சு நைட்டு. இல்லைன்னா பகல் வரைக்கும்னா இன்னும் கொஞ்சம் விரைச்சிருவான். ஸோ அதனால் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணியாச்சு. சில பிள்ளைங்க அப்படி தாங்க, நம்ம என்னான்னு கண்டுபிடிக்க முன்னாடியே இறந்துருவாங்க. நன்றிங்க.